அண்ணாமலைஜி பேரை சொன்ன உடனே அப்படியே சுத்தி பாருங்க, சுழற்சி காத்து அடிக்குது பாருங்க, சுழற்சி காத்து அடிக்குது பாருங்க. அதுதான் அண்ணாமலை. சூறாவளி எப்படி அடக்க முடியாதோ அதே மாதிரி அண்ணாமலை அடக்க முடியாது. முருகபக்தர் மாநாடு நம்மளுக்கு அப்ப சூரசம்காரம் எப்படி நடந்துச்சோ முருகன் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம திராவிட கட்சிகளுக்கு இது சூரசம்காரம் நடத்துற மாதிரி இந்த முருகன் மாநாடு. பட்டையும் அடிச்சுக்கிறான், நெத்தில பொட்டையும் போட்டுக்கிறான், பேசுறது பூரா இந்த மாதிரி அலையிலைய மாதிரி பேசுகிறேன். ஆடுங்கம்மா போறோம். தள்ளிக்கங்க மயமா, தள்ளி இல்லைங்க. என் பேர் சுரேஷ். நான் கோவை மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த மாதிரி நாங்கள் இந்த முனையில் செயல்பட்டு இருக்கோம். இதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வந்ததில் நாங்கள் மாநாடு கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பல கட்சிகள் ஏடிஎம்கே சரி, டிஎம்கே சரி, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாருமே எங்கள் ஊர்லேயே எங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்க. அதெல்லாம் தவிர்த்து நாங்கள் வந்தோம். இந்த பிஜேபி அது இது கட்சி இயக்கம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்தது முருகனுக்கு வேண்டி வந்தோம். ஆறுபடை எங்கள் முப்பாட்ட தமிழ முருகன் தான், அவனுக்கு வேண்டி வந்தோம். சிறப்பாக செய்வோம். இதுக்குமே எந்த மாநாடு நடந்தாலும் கோயம்புத்தோட ஒற்றுமை எல்லாத்தையும் நாங்கள் கலந்துப்போம். எந்த நிலைமை வந்தாலும் தமிழ்நாட்டில் முருகனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இத்தனை பேர் செய்வாங்கிறது இது ஒண்ணுதான் எடுத்துக்காட்டு. அந்த மதுரை பைபாஸ்ல கொடி கட்டி வச்சிருந்தாங்க. அந்த ஃபுல்லா கொடி மறைச்சு டிஎம்கே காரணங்க கொடி மறைச்சு கட்டிக்கிறானுங்கன்னா வச்சுக்க. அப்ப பர்மிஷன் வாங்காமலே இந்து முன்னணி செஞ்சிருக்கோம் எல்லாத்துக்கும்.
இதெல்லாம் பார்த்து தவிச்சு அதே தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் தொடருக்கு முன்னாடி அவன் பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். 6 படி இங்கதான் இருக்கு, முடிஞ்சா முட்டிப்பாரு அவளை. என் பேர் கலையரசன். கோவை மாநகர் மாவட்டம் குறிச்சி நகர் 94 டிவிஷன் செங்கப்பா நகருங்க. மொத்தம் 25 பேர் வந்திருக்கிறோம். நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டோம். போய் மீனாட்சி அம்மன் கோயிலை தரிசித்து பார்த்துட்டு எல்லாம் அங்கே அன்னதானம்லாம் சாப்பிட்டு மறுபடியும் இங்கே வந்து பார்த்தோம். சூப்பர் செட்டிங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு குறைச்சல்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இதை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கூட்டத்தை சேர்த்திட்டு நல்லா பொதுமக்களும் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா வந்து தரிசனம் பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்தவங்க யாருமே மூஞ்சி சுழிச்சும் போகல, யாரு கெட்ட விஷயத்தையும் எதையும் சொல்லலை. நல்லபடியா போச்சு. என்ன சொல்றீங்க நண்பா? ஆமா, நல்லா போச்சு. ஆமா, இதெல்லாம் தேவையில்லா பிரச்சனை பண்ணிதான் குட்டையை குழப்புறது. எப்படி சொல்றது? இதெல்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க. ஏன் போகக்கூடாது? முருகன் தமிழ் நம்ம தான் போய் ஆகணும். போகக்கூடாதுன்னா குட்டையை குழப்புறது அர்த்தம் இல்லையா? கோயம்புத்தூர் பயலுக. சார், என் பேர் கண்ணன். நான் நகர பொருளாளராக இருக்கேன். மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை தாலுகா தான். இன்னைக்கு நாங்கள் வந்து முருகன் மாநாட்டுக்கு மயிலாடுதுறை கிளம்பி இங்கே வந்திருக்கோம். எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. எல்லோரும் நல்லா செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்குது. வேறு இதெல்லாம் நல்லா சமத கூட்டமாக இருக்குது, சரியான கூட்டம். நல்லா இது பஸ்ஸெல்லாம் 2 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டே எங்கள் வேன்லாம் நிப்பாட்டிட்டு நாங்கள் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். நாங்கள் பரவாயில்ல, சிரமமாக இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் இந்து, அந்த இந்துன்ற உணர்வு எங்களுக்குள்ள ரத்தத்திலே ஓடுது. நான் வந்து இந்து முன்னணி பாஜக நகர பொருளாளராக இருக்கேன். மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை. ஆமாம், சொல்லுங்க சார். அண்ணாமலை வந்து மறுபடியும் வரணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, எல்லாரும் ஆசைப்படுறாங்க பாருங்க, எல்லாரும் ஆசைப்படுறாங்க கண்டிப்பா. அண்ணாமலை பேர் சொன்னா சொல்லிட்டு காத்து அடிக்குது பாருங்க. அண்ணாமலைஜி பேரை சொன்ன உடனே அப்படியே சுத்தி பாருங்க, சொல்லிட்டு காத்து அடிக்குது பாருங்க, சொல்லிட்டு காத்து அடிக்குது பாருங்க. அதுதான் அண்ணாமலை. சூறாவளி எப்படி அடக்க முடியாதோ அதே மாதிரி அண்ணாமலை அடக்க முடியாது. பாஜக என்ற நம்ம அண்ணாமலைஜி தான் இப்ப நல்லா சிறப்பா செஞ்சாரு. இன்னும் சிறப்பா அடுத்த 2026 நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணாமலை வர வேண்டும் என்று மயிலாடுதுறை நகர பாஜக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். யார் எந்த கட்சியா இருந்தாலும் தயவு செய்து இந்துவா ஓட்டு போடணும். இந்த முறை 2026 பாஜக இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், மற்ற எத்தனை கட்சியா இருந்தாலும் தயவு செய்து இந்துக்களா ஓட்டு போடுங்க. நம்ம கோயில் தப்பிக்கும், நம்ம கோயிலை காப்பாற்றப்படும், நம்ம இந்து மக்கள் காப்பாற்றப்படுவாங்க. அதனால தயவு செய்து எல்லாரும் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி வரணும்னா நாம இந்துவா இருந்து பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடணும், பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஓட்டு போடணும். ஆனால் அப்புறமேட்டுக்கு தான் நம்ம தமிழ்நாடு பழைய நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு வரும். இல்லைன்னா லஞ்சம் ஊழல் சுரண்டல் இதுதான் இந்த நாட்டில் இருக்கும். தயவு செய்து தமிழக மக்கள் எல்லாருக்கும் கேட்டுக்கிறோம், இந்துவா ஓட்டு போடுங்க, இந்துவா ஓட்டு போடுங்க, இந்துவா ஓட்டு போடுங்க. கட்சிக்காக ஓட்டு போடாதீங்க. அதான் நான் சொல்றது. கடலூர் மேற்கு மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்றத்திலிருந்து பரங்கிப்பேட்டை தெற்கு மண்டலிருந்து வருகிறோம். கிட்டத்தட்ட எங்கள் மண்டலிருந்து ஒரு 7 வேணும், ஒரு 9 கார்களும் வந்திருக்கோம். நீங்க வந்து பார்த்தா எங்களுக்கு மிக வந்து ஒரு பிரம்மாண்டமான இருக்கு. இது மாதிரி உலகத்திலே இது மாதிரி எங்கேயும் ஒரு மாநாடை நாங்க பார்த்ததில்ல. எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மையா இருக்கு இந்த இடத்த பார்க்கக்குள்ள. இன்னும் நாங்க இன்னும் உள்ள நுழையில, மதுரையே குலுங்குது. மற்ற கட்சிக்காரங்களாம் இதை பார்க்கல, இது என்ன தோணுதுன்னு தெரியல. எங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் ஓரளவு. அதே போல நீங்க அடுத்த கேள்விங்க, அண்ணாமலை அண்ணன் வந்து தலைவரா தமிழகத்தில் ஏற்றதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் இருக்கு. அது வந்து நாங்க அதை வந்து மறக்கிறதுக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அவர் இருந்தாலும் இல்லைன்னா எங்களுக்கு பின்னாடி அவர் தான் இயக்கிட்டு இருக்காரு. அவர் வழியா நாங்க வந்துட்டு இருக்கோம். அவரை நாங்க எப்பயுமே வந்து மறக்க போறது இல்லை. அண்ணன் நயினார் அண்ணன் வந்தாலும் அதுவும் நாங்க ஏத்துக்கிறோம். கட்சியில எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒரு தலைவர்ன்றது 3 ஆண்டு காலம். முதல் 3 ஆண்டு காலம் சிறப்பான முறையில் எங்க அண்ணாமலை என்ன நடத்தி கொடுத்துருக்காரு. அடுத்ததான் அவரோட வழியில நாங்க நடப்போம், நயினார் அண்ணன் வழியில நாங்க நடப்போம்ன்றது கூறுகிறோம். நாடுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் அண்ணாமலைஜி நமக்கு என்றும் அவர் எப்பொழுதும் நமக்கு இருந்தால்தான் நம்ம பிஜேபி வளரக்கூடிய நாடாக திகழும். ஆகையினால அண்ணாமலை கண்டிப்பாக
நமக்கு பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பாரு, நமக்கு நல்ல இதை தெரிவிப்பார், நல்லபடி நடத்துவார். ஆனால் இப்போ இருக்கிற உதவிகளில் பூரா எல்லா ஊழல் ஆட்சியாக இருக்கிறத முறியடிப்பார். நல்லபடியாக நாடு வளரும், மக்களும் மேன்மேலும் வளருவாங்க. இதுதான் என்னுடைய கருத்துக்கள். முருகபக்தர் மாநாடு ரொம்ப வெகு சிறப்பாக இருக்கிறது, நல்லா இருக்கிறது. இது ஒரு இந்த முருகபக்தர் மாநாடு வந்து நம்மளுக்கு வந்து அப்ப சூரசம்காரம் எப்படி நடந்துச்சோ முருகன் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம திராவிட கட்சிகளுக்கு வந்து இது சூரசம்காரம் நடத்துற மாதிரி இந்த முருகன் மாநாடு கட்டாயம் 2026 நம்ம பிஜேபி கட்டாயம் ஆளும், தமிழ்நாட்டு ஆளும் கட்டாயம், அண்ணாமலை தலைமையில பிஜேபி கட்டாயம் ஆளும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடமத்தூர் கிழக்கு ஒன்றியத்திலேருந்து வரோம். இந்த மாநாட்டுக்கு நேற்றே கிளம்பிட்டோம். சிறப்பான அமைப்பு செஞ்சுருக்கிறாங்க, சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. எல்லா வசதிகளும் இருக்குது. எல்லாருக்கும் வந்தது மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து நடக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாநாடு மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் இன்னும் முழுசா வந்து சேரல. முழுசா சேர்ந்தா இந்த இடம் 10 மாதம் தெரியல. மதுரையை குலுங்கி கொண்டிருக்கின்றது. பொதுமக்களுடைய வரவேற்பு சிறப்பாக உள்ளது. பக்தர்களுக்கு எங்கள் மனமார வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். ஆம்பூர்ல இருந்து வரோம். நாங்க ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம், பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகள். நாங்கெல்லாம் இந்த மாநாடு மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இந்து முன்னிலிருந்து முருக பக்தர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். நம்ம திருட்டு திமுகவோட அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் முருகருக்கு கோரிக்கை வைக்கிறோம். நாங்க இதெல்லாம் முடிஞ்சு 2026 நல்ல ஒரு ஆட்சி வரணும்னு சொல்லி முருகர்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். அங்க இருந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது இந்து முன்னணிக்கு மிக்க நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாரத் மாதா கி ஜெய். அன்புடைய எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து, ஆம்பூர் கிருஷ்ணாபுரம் மாவட்டத்திலிருந்து பிஜேபி நண்பர்கள் எல்லாம் தாமரை நண்பர்கள் கூட்டமாக வந்திருக்கிறோம். எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதே போல நாம் அனைவரும் ஒற்றுமையை இந்த தேசத்தில் காமிக்க வேண்டும். நமக்கு ஃபர்ஸ்ட் தேசம் தான் முக்கியம். அப்புறம் தான் நம்மளுடைய ஜாதி மதம் எல்லாமே. ஜாதின்றதெல்லாம் மனுஷன் பார்த்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு இந்துக்கள் என்ற உணர்வு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட மாதிரி இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பம். அதற்காக இதுக்கு என்னென்ன ஆப்போசிட்டா பண்றாங்களோ அவங்களெல்லாம் நம்ம இது பண்ணி வைக்கணும். குறிப்பாலாம் இல்லை, உண்மையுமே டிஎம்கே காரணம் தான் நான் ஓப்பனாகவே சொல்றேன். சேகர் பாபுலாம் பட்டையும் அடிச்சுக்கிறான், நெத்தியில கொட்டையும் போட்டுக்கிறான், பேசுறது பூரா இந்த மாதிரி அல்லையா மாதிரி பேசிக்கிறான். என்ன இவங்கெல்லாம் மனுஷங்களா? யாருக்கும் ஒரு தலைபட்சமா இது தீர்ப்பு வேண்டாம். எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் இந்துக்கள், இந்திய தேசம் முக்கியமா நம்மளுடைய இந்திய தேசத்தை காப்பாற்றணும். அதுதான் நம்மளுடைய இது. இன்னும் நிறைய பேசணும். திடீர்னு நீங்க கேட்கவும் இது எதுவும் பேச முடியல. வணக்கம். அன்புகினிய சொந்த பந்தங்களே, உறவுகளே, வணக்கம் எல்லோருக்கும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கர்மாத்தூர்லேருந்து வரோம். இது தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கு திருமாரஞ்சி அவர்கள் தலைமையில் வந்திருக்கோம். இங்கே முதல்ல நாங்கள் சொல்கிறது என்னென்னா, முதல்ல நம்ம பக்தர்களுக்கு எங்கள் தென்னிந்திய பார்வர்ட் சார்பாக மேடைக்கு நுழைவாயில் பக்கத்தில் அன்னதானம் வழங்கியிருக்கோம். எல்லாரும் இங்கே வந்திருக்கின்ற எல்லா மக்களும் சாப்பிட்டு நமது மாநாட்டுக்கு வருகிற இந்த அத்தனை உறவுகளும் இந்த நாட்டின் எதிரிகளாக நம் இந்து மதத்தை துரோகிகள் வஞ்சிக்கின்ற அவர்களுக்கு வருகின்ற தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும். ஏனென்றால் இது இந்து மதம் என்பது எல்லோருக்கும் சமமான மதம். அந்த மதத்தை போற்றுகின்ற எல்லோரும் சீரோடும் சிறப்போடும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், பாரத மாதாஜி. வணக்கம். நாங்கள் கர்மாத்தூர்ல இருந்து வரோம். மதுரை மாவட்டம் முஸ்லிமிட்டி தாலுகா கர்மாத்தூர்ல இருந்து வர்றோம். கர்மாத்தூர்ல இருந்து நாங்கள் ஒரு 100 பேருக்கு மேல பஸ் பிடிச்சி வந்திருக்கோம். மாநாடு பந்தல் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை,
அதனால எங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்க முடியாது. இந்த மாநாடு சிறப்பாக அமையும்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி வருகின்ற காலங்களில் இந்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இதே எங்களுடைய கோரிக்கை. நன்றி. என் பேர் சாந்திங் சார். நாங்க கிருஷ்ணகிரில இருந்து வரோம். மாநாடு நல்லா இருக்குங்க. ஆமாங்க சார், ஆறுபடை வீடு முருகன் மாநாடுக்காக நாங்க வந்திருக்கிறோம். எதெல்லாமே எந்த குறையும் இல்லை, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. மாநாடு நல்லா போயிருக்கு சார், நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சாப்பிட்றதுல இருந்து தண்ணில இருந்து பாத்ரூம் எல்லாமே நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போய் பார்த்தோம், நல்லா வந்தோம். நல்லபடியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு இதுனா கூட ஹாஸ்பிட்டல் பக்கமே இருந்து போடி நகர முருக பக்தர்கள் மற்றும் பிஜேபி வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முருக பக்தர் மாநாட்டை கொண்டாடுவதற்காக வந்துள்ளோம். நான் போடி நகர பிஜேபி துணைத் தலைவர் லதா வழக்கறிஞராக உள்ளேன். மற்றும் என்னுடைய சார்பாக அனைவருக்கும் முருக பக்தர் மாநாட்டை முன்னிட்டு அவருடைய பக்தர்களை அனைவரும் அழைத்து வந்ததில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். வணக்கம். திருவாசக போலும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து வந்திருக்கோம். நன்றி. மஞ்சு வைஷாலி. நான் குன்னூர் டவுன்ல இருந்து வரேன். சின்ன வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பிஜேபி கட்சியில அண்ணாமலை மாமா கிட்ட வந்துட்டு உறுப்பினர் கார்டு குன்னூர் வந்தப்போ வாங்கினேன். நான் வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப் கூட பண்றேன். ஃபர்ஸ்ட் ஓட்டு அவருக்கு தான் போறேன்னு யூடியூப் சேனல்ல இதே மாதிரி ஒன்றுல பேசினேன். அந்த போட்டோ கூட இருக்கு, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுறேன். யூடியூப்ல கூட நீங்க போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஆட்சியில வந்துட்டு தாமரை ஆட்சி வந்தாதான் நாடே உருப்பிடும். இந்த முருகர் மாநாடு நடக்கிறது தான் என்ன கேட்டா சரியான முடிவா இருக்கு. ஏன்னா இவங்க வந்தா அவங்க வந்தா நல்லா இருக்காது. மோஸ்டா நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய கட்சிக்காரங்க இந்த கட்சியை வச்சு இது அவங்க இப்படி பண்றாங்க, அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. அவங்கள கறி பூசுற மாதிரி இன்னைக்கு இந்த மாநாடு சிறப்பா எங்க அண்ணாமலை மாமா, பிஜேபியோட கிங் எங்க மோடிஜி இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த மாநாடு நாங்க நடத்துறோம். முருகர் மாநாடு நடக்கிறதுக்கு சிறப்பான என் மனமார வாழ்த்துக்கள். சார் வணக்கம். நான் நீலகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். என் பேர் தமிழரசி. அரசியல் ரீதியா எதுவும் நான் வரல, இந்து மாநாட்டுக்காக நாங்க வந்திருக்கோம். முருக பக்தருக்காக வந்திருக்கோம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.